நீட் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க வாக் ஆன் இன்டர்வியூ மூலமாக உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே 30,000 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஹெச்ஆர் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40,000 கிட்ட இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 20/5/2024. அதாவது இந்த மாதம் 20 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. இவங்க கொடுத்துருக்கிற இந்த டைமுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலமாக, அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலை இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க, சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது திருச்சிராப்பள்ளியிலேருந்து தான் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2/5/2024. அதாவது இந்த மாதம் 2ஆம் தேதி தான் இந்த அப்ளிகேஷனை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து பர்மனெண்ட் தான். அதாவது இவங்க வந்து டெம்பரவரியாக கொடுத்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது பர்மனெண்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத வந்து இவங்க முடிவு பண்ணுவாங்க. இதுக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். இந்த 2 போஸ்ட்டுக்காக தான் இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது, அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட். இந்த ஜாபுக்கு இதுதான் அப்ளிகேஷன், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஃபார்மலில் தான் இருக்கணும், ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் அவங்க என்ன சைஸில் கேட்டிருக்காங்களோ அந்த சைஸில் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும், அதையும் பார்த்துக்கோங்க. நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, மதர் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த். இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயிலா ஃபீமேலா, உங்களோட மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா அது கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு, நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு இவங்க கேட்டிருக்காங்க வித் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி. இவங்க வித் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எதுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கால் லெட்டரை வந்து எப்படி உங்களுக்கு இஷ்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி அல்லது மொபைலில் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய கால் லெட்டர் வந்து உங்களுடைய போஸ்ட் மூலமாக வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க வித் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராஜெக்ட் டைட்டலும் இதில் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளிகண்ட், அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டுடைய நேம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டாக நம்பர் வித் டேட்டு, இது பார்த்தீங்கன்னா அட்வைசர்மெண்ட் வந்து நீங்கள் வித் டேட்டோட மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பற்றி, அதாவது எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, அதோடைய பாசிங் இயர் கேட்டிருக்காங்க, அதோடைய பர்சன்டேஜ். எஸ்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிச்சீங்க, பாசிங் இயர் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி, அதாவது எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, எந்த போர்டு, அப்புறம் என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க, பாசிங் இயர், பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே வேறு ஏதாவது கோர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் எதனா கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் இதில் மென்ஷன் பண்ணலாம். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதாவது கன்ஃபார்மெல்லாம் கிடையாது,
உங்களுக்கு கட்டாயமெல்லாம் கிடையாது. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க எப்ப இருந்து எப்போ வரைக்கும் உங்களுடைய டியூரேஷன் இருந்துச்சு, நீங்க என்ன வேலைய பார்த்துட்டு இருந்தீங்க, எப்ப இருந்து எப்போ வரைக்கும், எந்த இயர் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்றத நீங்க இதில எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸோட எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி உங்களுடைய ப்ரூஃபு இதெல்லாம் எழுதணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸு. உங்கள வந்து இந்த ஜாபுக்கு யார் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க? அதாவது உங்களை யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய நேம், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுற மாரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. டிக்ளரேஷன வந்து நீங்க படிக்காம இந்த இடத்துல சைன் போடாதீங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன வந்து படிச்சு பார்க்கறதில்ல. படிச்சு பார்க்காம சைன் போட்டு அனுப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, சைன் போட மறந்துடுறாங்க. அதனால நீங்க அதாவது அப்ளிகண்ட் ஃபுல் நேமோட சைன வந்து நீங்க இதில என்ட்ரி பண்ணாகணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. டேட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு கீழ நீங்க என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதில நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி இந்த அட்ரஸ் இவங்க குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க எ அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதாவது ஸ்பீட் போஸ்ட்டும் அனுப்பக்கூடாது. ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாரி மே 20 அதாவது மே 20 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 5 பிஎம் வரைக்கும் நீங்க அங்க போய் சேர்ற மாரி நீங்க அப்ளை பண்ணணும். அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க சொல்லியிருக்கிற மாரி, இவங்க சொல்லியிருக்கிற டேட்ல வந்து போற மாதிரி நீங்க அ பார்த்துக்கோங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாரி பாருங்க. அவங்க கேட்டாங்க இல்லைங்களா? டைட்டில் ஆஃப் ப்ராஜெக்ட். இவங்க கேட்டிருக்கிற டைட்டில் ப்ராஜெக்ட்ட அங்க என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஆஃப் அசஸ்மென்ட் மேனேஜ்மென்ட் பிளான். இவங்க கேட்டிருக்காங்க. மேனேஜ்மென்ட் பிளான்ல தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது கான்ட்ராக்ட்ல தான் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட்டோட வேக்கன்ஸி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேக்கன்ஸி இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்க இன்டர்வியூக்கு எவ்வளோ பேர் போறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வேக்கன்ஸி இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லன்னா சிவில் இன்ஜினியரிங். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர். இதில அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, அதில வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 60% மார்க் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னுரிமை. அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முன்னுரிமை குடுப்போம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயம் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம், எதுலனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் நான் முன்ன சொன்ன மாரி தான் 20,000லேருந்து 60% வரைக்கும் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அதாவது ஹோம் ரென்ட் அலோவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 இயர் வில் பி எக்ஸ்பென்டட் அதாவது 1 இயர் குடுப்பாங்க ப்ராஜெக்ட். அது வந்து 2 இயர் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த 2 இயர்ல வந்து நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணணுமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்ப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மோர் 2 இயர் டில் த எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அந்த பெர்ஃபார்மன்ஸ வச்சு தான் உங்கள பெர்மனன்ட் பண்ணணுமா, இல்ல ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்றது இவங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கீழ ஜாப் டியூரேஷன் சொல்லியிருக்கிற மாரி தான் இவங்களுக்கு வந்து டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ தான் இருக்கும். எக்ஸாமும் கிடையாது. ஆ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றது இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? அதில வந்து அடித்தல், திருத்தல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது, அதில வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதுவும் வைக்கக்கூடாது. ஜெராக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் நீங்க வச்சு ஆவணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதாவது வாக் ஆன் இன்டர்வியூ நடக்கும் இல்லைங்களா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ட ஃபுல்லா நீங்க டைரக்ட்டா எடுத்துட்டு போற மாரி இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதனால கேட்குறாங்க. ஃபைனல் செலக்ஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு டெலிவரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பை இமெயில் அண்ட் மொபைல் நம்பர். முன்னாடியே சொன்ன மாரி தான் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா கால் லெட்டர். போஸ்ட் மூலமா போஸ்ட் மூலமா தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸில வந்து மே 20 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ற மாரி பார்த்துக்கங்க. சரிங்களா? மே 20 வரைக்கும் 5 பிஎம் அதாவது 5 பிஎம் வரைக்கும்
உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட்டு நல்லபடியா முடிச்சிங்கன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட்டா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்றது இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. தேங்க் யூ.